ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற சீரியல்ஸ்ல டிஆர்பியில் அதிக ரேட்டு பிடிச்சிருக்கிற சீரியல்ஸ் வந்து சொன்னா அண்ணா சீரியல், சந்தியா ராகோ சீரியல், கார்த்திகை தீபம் சீரியல், இந்த 3 சீரியலுமே வந்து அதிக ரசிகர்களால் வந்து விரும்பி பார்க்கப்பட்டு வருது. அந்த அளவுக்கு இந்த 3 சீரியலுக்குமே வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, இந்த 3 சீரியலுமே வந்து சாட்டர்டே சண்டேயுமே வந்து ஒளிபரப்பாகி கொண்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து டிஆர்பி ரேட்டு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல்ஸில் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் 1ல் வந்து தீபா என்கிற ஹீரோயின் கதையை முடிச்சு இப்போ சீசன் 2 என்கிற மாதிரி நம்ம கார்த்திக் ராஜை வந்து ஒரு கிராமத்து பையனாக நடிக்க வச்சிருக்காங்க. அதுவும் கார்த்திக்கு ஜோடியாக வந்து ரேவதிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நடிக்க விட்டுருக்காங்க. இருந்தாலும் கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் 1 வந்து அதிக ரேட்டு வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இப்போ கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் 2 வந்து டிஆர்பி ரேட்டு வந்து பிடிக்கலைங்க. இருந்தாலும் கார்த்திக் ராஜ்காகவே அதிக ரசிகர்கள் இந்த சீரியலை வந்து விரும்பி பார்க்குறாங்க. அண்ணா சீரியல் எடுத்துக்கொண்டோம்னா இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினை வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யவே இல்லை. ஆனால் என்ன, நம்ம சண்முகத்தோட தங்கச்சிங்களை மட்டும்தான் சின்ன சின்னதாக மாற்றங்கள் செஞ்சு வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா அண்ணா சீரியலும் வந்து டிஆர்பி ரேட்டில் வந்து அதிக இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்தியா ராகு சீரியலை எடுத்துக்கொண்டோம்னா நம்ம ஜானகி ரகுராமுக்காகவே இந்த சீரியலை விரும்பி பார்க்குற ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சீனுவை வந்து மாற்றிட்டாங்க. சீனு வந்து அந்த தயாரிப்பாளரோட வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்ததால் இந்த சீரியலை விட்டு கோபிச்சு விளையிட்டாங்களாம். அதுக்கு காரணம் சீனு வந்து ஒரு விஷயத்தை இந்த சீரியல் சம்மந்தமாக நடிக்கிறதுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த தயாரிப்பாளரால் வந்து ஏற்றுக்கவே முடியலையா. இதனால நம்ம சீனுவுக்கும் நம்ம தயாரிப்பாளருக்கும் இடையில வந்து கருத்து வேறுபாடுகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதனால கோபம் கொண்ட சீனு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திடீர்னு சீரியலை விட்டே விலகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு புது ஹீரோவை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பழைய சீனோட நடிப்புக்கு இந்த புது சீனுவோட நடிப்பு நிகராகுமான்னு தெரியல. ஸோ போக போக தான் அவங்களோட நடிப்பை பற்றியே தெரியும். ஆனால் மாயா வந்து சூப்பராக நடிச்சுட்டு வராங்க. சொல்லப்போனால் மாயா கேரக்டருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. ஸோ இவங்களுக்காகவும் இந்த சீரியலை பார்க்குற அதிக ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ டிஆர்பி ரேட்ல வந்து உச்சத்தில் இருக்கிற அண்ணா சீரியல், சந்தியா ராகோ சீரியல், கார்த்திகை தீபம் சீரியல், இந்த 3 சீரியலுமே வந்து சாட்டர்டே சண்டே ஒளிபரப்பாகி கொண்டிருந்துச்சு. ஆனால் இப்போ மார்ச் 1ல் இருந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்கிற ப்ரோக்ராம் வந்து சாட்டர்டே சண்டே நைட்டில் 8:30 to 10:30 வரைக்கும் ஒளிபரப்பாக போகுதுங்க. இதனால இந்த 3 சீரியலுமே வந்து இனி சாட்டர்டே சண்டே வந்து ஒளிபரப்பாகாதாம். இதை வந்து ஜீ தமிழை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனால நிறைய ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்களாம். இப்போ இந்த 3 சீரியலும் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஒளிபரப்பாகுமாம்.